السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தில் இல்லாதவற்றை இருப்பதாக இஸ்லாமிய பொதுமக்களுக்கிடையே எடுத்து சொல்லி அவர்களை தவறான பாதையில் அழைத்து செல்லுகின்ற அழைப்பாளர்களில் ஒருவர்தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி என்று சொல்லுகிற ஆலிம். இவர் கபர் வணக்கத்தையும் சூஃபிசத்தையும் தரீகாவையும் நியாயப்படுத்துவதற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அவர் இறங்கி இல்லாதவற்றையெல்லாம் இருப்பதாக சொல்லுகின்ற அளவுக்கு பலகீனமான ஆதாரங்களை எடுத்து வைத்து இதுதான் ஆதாரங்கள் இருக்கிறது, எனவே இப்படியெல்லாம் செய்யலாம், சூபித்துவம் உண்மை, தரீகா உண்மை, கபர் வணங்குதல் உண்மை என்று மக்களுக்கிடையே தொடராக போதித்து வருகிறார். எனவேதான் அவர் எடுத்து வைக்கின்ற ஆதாரங்கள் எந்த அளவுக்கு பலகீனமானவை, எந்த அளவுக்கு மிக மோசமான ஆதாரங்களை எடுத்து சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார், மாற்றி மாற்றி எப்படியெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு நாம் தொடராக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே தரீகாவை நியாயப்படுத்தி அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார், ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார். தான் சார்ந்திருக்கும், தான் எதை நியாயப்படுத்துகிறாரோ அந்த கொள்கைக்காக குர்ஆன் வசனத்தை கூட அவர் எப்படியெல்லாம் வளைத்து திரித்து பேசி மக்களை வழிகெடுக்கிறார் என்பதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். தரீகா என்பது உண்மை, தரீகா இல்லாமல் இஸ்லாம் என்பது இல்லை, இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தான் தரீகா என்பதாக மிக அழுத்தந்திருத்தமாக வாதிடுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு சில குர்ஆன் வசனங்களை எடுத்து வைத்து, பார்த்தீர்களா அல்லாஹ்வே தரீகாவை பற்றி கூறியிருக்கிறான் என்று குர்ஆனுடைய வசனத்தை அது என்ன சொல்ல வருகிறதோ அந்த கருத்தை விட்டுவிட்டு அறிஞர்கள் என்ன கருத்துக்களை என்ன விளக்கங்களை அதற்கு சொல்லியிருக்கிறார்களோ, சஹாபாக்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை விட்டுவிட்டு இவருடைய மனோ இச்சையை பின்பற்றி அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு திரித்தும் மறுத்தும் அதை மாற்றியும் விளக்கம் சொல்லுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கலாம். முதலில் அவர் என்ன கூறுகிறார் என்பதை முதலில் நீங்கள் பாருங்கள், அப்புறம் அதை பற்றிய விளக்கத்தை என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். தரீகத் என்கின்ற அரபி சொல்லுக்கு பாதை என்பது பொருளாகும். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, அது என்னங்க தரீகத்து, ஷரியத் இருந்தால் போதுங்க, தரீகத்தெல்லாம் தேவையில்லைங்க என்று சொல்லுபவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் தரீகத்து தேவை தான், அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, அது போதும் நமக்கெல்லாம் தேவையில்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், உங்கள் எல்லோருக்கும் ஷரியத்தும் தேவை, தரீகத்தும் தேவைங்கிறான். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஒவ்வொருவருக்கும் நாம் ஷரீஅத்தையும் அமைத்து வைத்திருக்கிறோம், தரீகத்தையும் அமைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருந்தான். ஷிர்அத்து என்றால் ஷரீஅத்து, மின்ஹாஜ் என்றால் தரீகத்து. மின்ஹாஜ் என்றால் அரபி மொழி பிரகாரம் தமிழில் நம்ம பாதைன்னு தான் சொல்லுவோம். பாதை என்பதற்கு அரபி மொழியில் சபீல் அப்படின்னு சொல்லலாம், தரீகத் அப்படின்னு சொல்லலாம், மின்ஹாஜ் என்று சொல்லலாம். எல்லாமே பாதைன்னு அர்த்தம். அப்போ அந்த மின்ஹாஜ் என்பதற்குத்தான் தரீகத்துங்கிற வார்த்தையை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தரீகத்துனாலும் பாதைன்னு அர்த்தம். இப்போ ஷரியத்தும் இருக்கிறது தரீகத்தும் இருக்கிறது என்று இறைவன் சொல்லும் பொழுது ஷரியத்து போதும் தரீகத் தேவையில்லைன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் தேவையில்லாத சொல்லிவிட்டானா? உங்களுக்கு ரெண்டை நான் அமைத்து வைத்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது இல்லை ஒன்று போதும் என்று சொன்னால் இப்போ இறைவன் சொன்னதில் பிழை ஏற்பட்டு விட்டாரா?
ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைங்கிறது இறைவன் தானே முடிவு செய்யணும். அந்த இறைவன் முடிவு செஞ்சுட்டானே உங்களுக்கு ஷரியத்தும் தேவை தரீகத்தும் தேவை என்று. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, வீடியோவை பார்த்தீர்களா? அவர் எடுத்து வைக்கக்கூடிய எடுத்து ஓதுகின்ற அந்த வசனம் சூரத்து மாஇதாவில் 48வது வசனமாக அமைந்திருக்கிறது. அவர் வைக்கின்ற அர்த்தத்தை நாம் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது பார்த்தோம். மக்கள்லாம் பின்னாடி இருந்து என்ன செய்யறாங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அப்படின்லாம் சத்தம் போடுறாங்க. பார்த்தீர்களா, அல்லாஹுவே ஷரீஅத் என்று தனியாக சொல்லியிருக்கிறான், தரீகத் என்பதாக தனியாக சொல்லியிருக்கிறான். இந்த ரெண்டையும் நாம் தான் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹுவே குறிப்பிடுகிறான். எனவே தரீகத் என்பது இஸ்லாத்தில் உள்ளது என்பதாக அவர் கருத்து வைக்கிறார். இப்ப குர்ஆன் என்பது ஏதோ இவருக்கு இறங்கினது இல்லை. குர்ஆன் என்பது இவருக்கு இறங்கியதா இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? அந்த விளக்கத்தை சஹாபாக்கள் கற்றிருப்பார்கள் அல்லவா? அந்த விளக்கத்தை சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லியிருப்பார்கள் அல்லவா? சஹாபாக்கள் அவர்களிடத்தில் பாடம் பயின்ற தாபிஈன்கள், அவர்களில் மிக பெரும் முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் மிக பெருமளவிற்கு என்ன செய்யறாங்க இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? இன்றைய சமீப காலகட்டத்தில் இருக்கின்ற தப்சீர்களிலேயே மிக பெரும் தப்சீர்களாக கவனிக்கப்படுகின்ற தப்சீராக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தப்சீராகிய இப்னு கஸீரிலே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? இவ்வாறு வரலாறுகளிலே இது போன்ற எத்தனையோ இமாம்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லியிருப்பார்களா மாட்டார்களா? இப்போ நம்ம வெளிப்படையா நாம எடுத்துக்கொள்ளணும். இவர் 1400 வருஷத்துக்கு பின்னாடி இவர் எந்த கொள்கையை சார்ந்திருக்கிறாரோ அந்த கொள்கைக்கு சாதகமாக இந்த கருத்தை வைக்கின்ற இவருடைய கருத்தை எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்த 1400 ஆண்டுகளாக இதற்கு முன்னால் இருந்த அறிஞர்கள் சஹாபாக்கள் தொட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய காலகட்டம் வரைக்கும் இருக்கின்ற முஃபஸ்ஸிரீன்கள் அவங்க இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்துக்கொள்வதா நாம் இங்கே முடிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் அதற்கென்று ஒரு சில உசூல்களை முஃபஸ்ஸிரீன்கள் விதித்திருக்கிறார்கள், வரையறுத்திருக்கிறார்கள். அது அவருக்கும் தெரியும். உசூல் தஃப்சீர்லாம் என்ன செய்வார், அவரே பேசுவார், பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். அப்ப அந்த உசூல் தஃப்சீர்ல முதலாவது என்னது, ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்றோம்னா அது சம்பந்தமா குர்ஆன்ல வேற இடத்துல வேற வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கிறானா என்பதை பார்த்து அந்த வசனத்தை கொண்டு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லணும். அல்லது அந்த வசனத்திற்கு சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாகிலும் விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல என்ன விளக்கம் வந்திருக்கிறதோ அந்த விளக்கத்தை நாம் என்ன செய்யணும், எடுத்து சொல்ல வேண்டும். அப்புறம் சஹாபாக்கள் அது சம்பந்தமாக என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், என்ன விளக்கத்தை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து நேரடியாக பாடம் பயின்றவர்கள், ஒரு வசனம் இறங்குவதை பார்த்தவர்கள், அவர்களுக்கு தான் தெரியும் இந்த வசனம் எதற்காக இறங்கியது, யார் சம்பந்தமாக இறங்கியது, இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி இருக்காங்க என்பது சஹாபாக்களுக்கு தெரியும். அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து விளக்கம் சொல்லணும். அல்லது அகராதியின் அடிப்படை, அதுக்கடுத்து சஹாபாக்களிடத்திலே பாடம் பயின்ற தாபியீன்கள் அவர்கள் ஒத்த கருத்தாக என்ன விளக்கத்தை இதற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று அடிப்படையில் அதற்கு விளக்கத்தை பார்க்க வேண்டும். அதற்கடுத்து அகராதியின் அடிப்படையில், டிக்ஷனரியினுடைய அடிப்படையில், மொழியினுடைய அடிப்படையில் அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லணும். இதெல்லாம் தாண்டித்தான் நம்முடைய சுய அறிவை கொண்டு யோசித்து அதற்கு விளக்கம் சொல்லணும். அப்படி விளக்கம் சொல்வது கூட என்ன செய்யக்கூடாதுன்னா குர்ஆனுடைய மற்ற வசனங்களுக்கு மோதக்கூடாது,
ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளுக்கு என்ன செய்யக்கூடாது, மோதக்கூடாது. அப்படியாப்பட்ட கருத்தாக அது இருக்கணுங்கிற இந்த உசூல் ஒண்ணு இருக்கு. அது அவருக்கு நல்லா தெரியும். நாம கேட்கிறது என்னன்னா, நீங்க இப்படி விளக்கம் சொல்றீங்கல்ல, லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஏங்க ஒழுங்கா முதல்ல உங்களுக்கு அர்த்தமாவது வைக்க தெரியுதா? இந்த வசனத்துக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும்? லிகுல்லின் என்று ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தன்வீன் போட்டிருக்கிறான்? அந்த தன்வீன் இவளுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்றெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் மிகப்பெரிய அளவுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. அதையெல்லாம் விட்டு போட்டீங்க. வெளிப்படையாக லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஷிர்அத் தனியாகவும் மின்ஹாஜ் தனியாகவும் அர்த்தம் வைக்கிறீங்களே, இது எங்கிருந்து இந்த அர்த்தத்தை வைக்கிறீர்கள்? ஒரே விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்று குறிப்பிடுகிறானா, அல்லது ஷிர்அத் தனியா மின்ஹாஜ் தனியாக குறிப்பிடுகிறானா? எந்த அறிஞராவது, எந்த இமாம்களாவது இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஷிர்அத் என்பதை தனியாக, மின்ஹாஜ் என்பதை தனியாக அர்த்தம் வைத்திருக்கிறார்களா என்றால் நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. சரி, நீங்க சொல்ற அர்த்தத்துல வருவோம். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும், உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாம் ஆக்கியிருக்கிறோம் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஷரீஅத்தையும் இன்னும் வழியையும் நாம் அமைத்திருக்கிறோம். அந்த மின்ஹாஜ் தான் தரீகத்து. அப்ப ஷரீஅத்து வேற, ஷரீஅத்துன்னு அல்லாஹ் தனியா ஒன்ன கொடுத்திருக்கான், தரீகத்துன்னு அல்லாஹ் ஒரு தனியா ஒன்ன கொடுத்திருக்கான்னு நீங்க அர்த்தம் வைக்கிறீங்கல்ல. இமாம்கள் இதற்கு என்ன அர்த்தம் வைத்திருக்கிறார்கள்? தஃசீர்களிலே இதற்கு என்ன அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது? நீங்க சொல்றது மாதிரி தரீகத்து என்ற கருத்தை இதற்கு வைத்தார். நீங்க சொல்ற தரீகா இருக்குல்ல, இமாம்கள் என்ன கருத்து சொல்றாங்க, இது சம்பந்தமாக சஹாபாக்களிடம் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அடுத்து பார்ப்போம். முதல்ல வரலாற்று ரீதியாக கூட உங்களுக்கு இந்த கருத்து வைக்க முடியுமா? எங்க தரீகத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்ப நீங்க என்ன கருத்து வைக்கிறீங்கன்னா, நபியுடைய காலகட்டத்திலே தரீகத்து வந்துருச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்க ஒவ்வொருவருக்கும் சஹாபாக்களுக்கு சொல்லப்படுகிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷரீஅத்தையும் ஆக்கியிருக்கிறோம், தரீகத்தையும் ஆக்கியிருக்கிறோம்னா, இந்த ஷரீஅத்தையும் இந்த நீங்க சொல்றது மாதிரியான தரீகத்தையும் அவங்க பின்பற்றி இருக்கணும்ல. அப்படி அவங்க பின்பற்றாவிட்டால் இந்த வசனத்தை அவர்கள் பின்பற்றாதவர்களாக ஆகிவிடும். நபியுடைய காலத்திலே அப்ப தரீகத்து வந்துருச்சா? அந்த தரீகத்து எந்த தரீகத்து நபியுடைய காலம்? நீங்க சொல்ற தரீகத்து, நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே, காதரியா தரீகத்து, ஷாதிலியா தரீகத்து, ரிஃபாயியா தரீகத்து, நூரியா தரீகத்து, சுஹரவர்தியா தரீகத்து, ரிஃபாயியா தரீகத்து, நக்ஷபந்தியா தரீகத்துன்னு சொல்றீங்கல்ல. இந்த தரீகத்துல எந்த தரீகத் நபியுடைய காலகட்டத்தில் இருந்தது? எந்த தரீகத்தை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள்? எந்த தரீகத்தை அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள் பின்பற்றினார்கள்? 4 மதுஹபுடைய இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இது போன்று இருக்கக்கூடிய இமாம்கள் எந்த தரீகத்தை பின்பற்றினார்கள்? சரி, அதுக்கடுத்து வந்த முஃபஸ்ஸிரீன்கள்ல, அதற்கடுத்து வந்த தொடர்ச்சியில் வந்த ஹதீஸ் துறை அறிஞர்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நஸஈ, இமாம் இப்னு மாஜா, இமாம் அபூ தாவூத், இது போன்று இருக்கக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்கள் எந்த தரீகத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் சொல்ல முடியுமா உங்களால? அப்படின்னா இப்ப இவங்க எல்லாம் இப்ப இந்த வசனத்தை புறக்கணிச்சுட்டாங்களா? அப்படி சொல்ல வர்றீங்களா? நீங்க அர்த்தம் வைக்கிறதா இருந்தா இந்த வசனம் எப்ப இறங்குச்சோ அப்போதிலிருந்தே அமலுக்கு வந்திருக்க வேண்டும். நீங்க சொல்றதுதான் அர்த்தமாக இருந்தால். ஆனால் அந்த அர்த்தத்தை இதில் பொருத்தி பார்க்க முடியுமா என்று சொன்னால், அப்ப சஹாபாக்கள் இந்த வசனத்தை கொண்டு அமல் செய்யல, தாபியீன்கள் அமல் செய்யல, 4 மதுஹபி இமாம்கள் அமல் செய்யல, முஹத்திஸீன்கள் அமல் செய்யல, சலஃபுகள் என்ன செய்யல, அமல் செய்யல அப்படிங்கிற கருத்து வருமா? வராதா? அப்ப இவங்க எல்லாம் அமல் செய்யல, அமல் செய்யாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற இந்த வசனத்தை புறக்கணித்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? முதல்ல
இந்த சூஃபித்துவத்தில் இருந்துதான் தரீகா என்பதே பிறக்கிறது. சூஃபித்துவத்தில் இருந்துதான் தரீகா என்பதே என்ன செய்கிறது, பிறக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இந்த சூஃபித்துவத்துவம் என்பதை எப்பொழுது ஆரம்பிக்கிறது, அந்த வரலாறையாவது உங்களுக்கு தெரியுமா? ஹிஜ்ரி 150க்கு மேலதான் ஒருத்தர் என்ன செய்கிறார்னா தன்னை சூஃபி என்றே சொல்லிக் கொள்கிறார். வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறுகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னை இவர் என்ன செய்கிறார், சூஃபி என்று சொல்லிக் கொள்கிறார். அப்புறம் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு 3வது நூற்றாண்டில் தான் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா இந்த சூஃபித்துவத்துக்கு கிதாபுகள் எழுதப்படுகிறது. முதலாக சூஃபிகள் சம்பந்தமான சூஃபித்துவம் சம்பந்தமான கிதாபே ஹிஜ்ரி 243 தான் என்ன செய்யப்படுகிறது, எழுதி வெளியிடப்படுகிறது. 4ஆம் நூற்றாண்டுக்கு மேல மிஸ்ர்ல தான் இந்த ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் முதலாக தோன்றிய தரீகா என்பது ரிஃபாயியா தரீகா என்று ஒரு தரீகா தோன்றுகிறது. அப்ப நீங்க சொல்ற தரீகா தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இப்ப இந்த 400 ஆண்டுகளாக வாழ்ந்த நல்லவர்கள், அறிஞர்கள், இமாம்கள், சஹாபாக்கள் இவர்கள் எல்லாம் இந்த வசனத்தை புறக்கணித்து விட்டார்களா? அந்த மின்ஹாஜை விட்டுட்டாங்களா? அல்லது அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தரீக்கத்தை பத்தியே அவங்க சொல்லாம போயிட்டாங்க, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சிட்டாங்க தீனை, நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த தரீக்கத்தை பத்தி தான் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான், அதனால அந்த இஸ்லாத்துக்குள்ள இருக்குன்னு நீங்க சொல்ல வாரீங்களா? எதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? அந்த 400 ஆண்டுகளாக தரீக்கத்து தோன்றதுக்கு முன்னாடி இருந்த 400 ஆண்டுகளாக இருந்த எந்த முஸ்லிமும் இந்த வசனத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல வருகிறீர்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரீக்கத்துனா என்ன என்பதை சொல்லாமல் மறைத்து விட்டார்கள், நாங்கள் கண்டுபிடித்து இருக்கின்ற இன்னைக்கு நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தரீகாவை பற்றி தான் அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான் என்று நீங்கள் நபிக்கு தெரியாத ஞானம் உங்களுக்கு வந்திருப்பதாக நீங்கள் வாதிட வருகிறீர்களா? எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டை தூக்கி நீங்க மக்களுக்கு மத்தியில் எடுத்து வச்சு மக்களை வழிகெடுப்பதில் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? இது முதல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விளங்கிக் கொள்ளுங்கள். இவர் வச்ச அர்த்தமே தப்பு. வசனத்தை வளைக்கிறார். மின்ஹாஜ் என்பதற்கு வழி என்ற கருத்து இருக்கிறது. அந்த வழி என்பதற்கு தரீக்கத்து என்கிற வார்த்தையும் இருக்கிறது. இல்லைன்னா சொல்ல, தரீக்க வார்த்தை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்க சொல்ற அந்த தரீக்கத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்று நீங்கள் ஒப்பிட்டு சொல்கிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம்? நீங்க சொல்ற இந்த ஷாதிலியா காதிரியா தரீகாவை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பதற்கு எந்த இமாம்களாவது, முஅத்தபரான இமாம்கள், எந்த முஃபஸ்ஸிரீன்களாவது, எந்த முஹத்திஸீன்களாவது, எந்த சஹாபாக்களாவது அப்படி விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா? பொய்யையும் புரட்டையும் சொல்லி அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு இல்லாத விஷயத்தை எவ்வாறு யூதர்களும் நஸ்ரானிகளும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒன்று சொல்லி இருக்க அதை தங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வளைச்சு சொல்லுவார்களோ, அந்த மாதிரி வளைச்சு சொல்லி மக்களை நீங்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தான் உங்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இப்போ உண்மையிலே இப்ப நாம வசனத்துடைய விளக்கத்துக்கு வருவோம். இந்த தரீக்கத்துகள் தோன்றுவதற்கு முன்னாடியிலிருந்து சஹாபாக்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க, இந்த வசனத்திற்கு என்ன இமாம்கள் என்ன இதற்கு வசனத்திற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் என்ன விளக்கம் சொல்லி இருக்காங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல இதுல வருகிற இந்த வசனம் லிகுல்லி ஜஅல்னா மின்கும், உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஆக்கியிருக்கிறோம், ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஷரீஅத்தையும் வழிகாட்டுதல்களையும் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறானே, இது எதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்பது பற்றி என்ன செய்யறாங்க அப்படின்னா அறிஞர்கள் சஹாபாக்கள் நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன்,
முஃபஸ்ஸிரீன்களுடைய தலைவர் என்பதாக சொல்லப்படுகிற இமாம் சஹாபாக்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தால், இந்த ரெண்டுமே அல்லாஹ் ஒன்றைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு இந்த வசனத்திற்கு லிக்குல்லின் ஜஅல்னா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் என்பதற்கு அறிஞர்களில் பலர் இப்படி அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, லிக்குல்லி உம்மத்தின், இந்த உம்மத்தை பார்த்து மட்டும் அல்லாஹ் சொல்லல, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான் இந்த வசனத்துல. லிக்குல்லின் ஜஅல்னா, லிக்குல்லின், உங்களில் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும்னா லிக்குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு சமூகத்திற்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம், இது மாதிரி பல சமூகங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஜஅல்னா மின்கும், உங்களில் உள்ள அந்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஆக்கியிருக்கிறோம் ஷிர்அத்தன், அதற்கென்று தனிப்பட்ட ஷரீஅத்தையும், வமின்ஹாஜன், அவைகளுக்கென்ற தனிப்பட்ட வழிகாட்டுதல்களையும் நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை யார் சொன்னதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஹத்தஸனா பிஷ்ர் இப்னு முஆத் قال حدثنا يزيد حدثنا سعيد. அந்த தஃப்சீருக்கான இந்த விளக்கத்திற்கான இது சனது. இது பிஷ்ர் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், எனக்கு யஸீத் என்று சொல்கிற இமாம் சொன்னார்கள், அவருக்கு சயீத் என்று சொல்கிற இமாம் சொன்னார்கள், அவருக்கு கதாதா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கௌலிஹி லிக்குல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்று அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு விளக்கமாக சொன்னாங்க. அந்த ஷிர்அத் வ மின்ஹாஜ் என்பதற்கான விளக்கம் யகூலு சபீலன் வ சுன்னதன், வழியாகவும் நடைமுறையாகவும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் சொன்னாங்க. இன்னும் தொடர்ச்சியாக கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்குகிறார்கள், வஸ்ஸுனனுல் முக்தலிஃப், ஒவ்வொரு சமூகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் வழிமுறைகள் என்பது வேறுபட்டதாகும். லித்தௌராத் ஷரீஅத்துன், தௌராத் வேதத்திலே அல்லாஹ் ஒரு சில அதற்கென்று தனி ஷரீஅத்தை கொடுத்திருந்தான். வலில் இன்ஜீலி ஷரீஅத்துன், இன்ஜீலிலே அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு ஷரீஅத்தை கொடுத்திருந்தான். வல் குர்ஆனி ஷரீஅத்துன், இந்த குர்ஆன்ல இதற்கென்று என்ன செய்ய தனியா ஷரீஅத் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யஹல்லுல்லாஹு ஃபீஹா மா யஷா, அவை ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் தான் விரும்புகின்றவற்றை ஹலாலாக ஆக்கியிருந்தான். வ யுஹர்ரிமு மா யஷா, ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் தான் விரும்புகின்ற விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருந்தான். எதற்காக? லியஅலம மை யுதீஉஹு மிம்மை யஸீஹி, யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார், யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுகிறார் என்பதை அறிவதற்காக. என்றாலும் வலாக்கின் தீனுல் வாஹிதுல் லதீ லா யக்பலு கைரஹு, ஆனா எல்லாமே ஒரே மார்க்கம் தான். சட்டங்கள் வெவ்வேறாக கொடுக்கப்பட்டிருந்தது. நோன்பினுடைய சட்டங்கள், தொழுகையினுடைய சட்டங்கள், நடைமுறை சட்டங்கள், திருமணத்தின் சட்டங்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தக்கவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு உம்மத்துக்கும் வெவ்வேறு ஷரீஅத்தையும் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை கொண்டு கொடுத்திருந்தான். ரெண்டையுமே அல்லாஹ் ஒன்னதான் சொல்றான். உங்களுக்கு கொடுத்த வேதத்துல ஷரீஅத்தையும் வழிகாட்டுதல்களையும் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஷரீஅத்துனா இதெல்லாம் ஹராமு ஹலாலு என்கிற அந்த விஷயத்தையும், நீங்க எப்படி வாழணும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு ஷரீஅத் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேதத்துல நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்று சொல்கிறான். ஷரீஅத்து வேறையாகும், தரீக்கத்து வேறையாகும் என்ன செய்யல, அல்லாஹ் இங்கே குறிப்பிடல.
ரெண்டையுமே கொடுக்கப்பட்ட வேதத்துல உங்களுக்கு ஷரீஅத்தும் இருக்கிறது, வழிகாட்டுதலும் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார் என்பதாக சொல்லிவிட்டு, என்ற அளவில் அனைத்தும் ஒரே தீன் தான். எந்த விஷயத்துல? அத்தௌஹீது வல் இக்லாஸு லில்லாஹ் அல்லதி ஜாஅத் பிஹி ருசுல். சட்டங்கள் வேறாக இருக்கலாம், ஹலால் ஹராம் வேறாக இருக்கலாம், நடைமுறைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் தௌஹீத் அல்லாஹ் ஒருவன் தான் என்பக்கூடிய விஷயத்திலும், அல்லாஹுக்காகத்தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற இஹ்லாஸ் என்கிற விஷயத்திலும் வந்த அனைத்து நபிமார்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லி வந்தார்கள். அதுல ஒண்ணு அந்த விஷயத்துல இந்த தீன் என்பது ஒன்று. ஆனால் ஹராம் ஹலால் என்கிற விஷயத்துல நடைமுறை விஷயங்கள்ல வித்தியாசமாக இருந்தது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க குறிப்பிட்டு காமிக்கிறான். லிக்குல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்கள் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஷரீஅத்தையும் வழிகாட்டுதல்களையும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களின் மூலம் நாம் கொடுத்திருந்தோம், ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தியை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் என்ன செய்றாங்க? குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இதே கருத்தை தான் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று நாம் பார்த்தால் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நேரடியான மாணவர்களில் முதலாவதான மாணவர், முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தவர் தான் இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த செய்தியை இப்னு ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவர் சொன்னதாக ஹஜ்ஜாஜ் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார். அவரிடமிருந்து அல் ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார். அவரிடமிருந்து அல் காசிம் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார். இந்த செய்தியும் தஃப்சீரில் இப்னு கஸீரிலும் தபரியிலும் இடம்பெற்றிருக்கிறது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாம் ஷிர்அத்தையும் மின்ஹாஜையும் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அஸ்-சுன்னத். ஷிர்அத் என்பதற்கு சுன்னத், நடைமுறை. வ மின்ஹாஜ் என்பதற்கு சபீல், வழிமுறை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மன் தஹல் என்று சொல்லிவிட்டு அஸ்-சபீல் லிகுல்லிக்கும், உங்களில் ஒவ்வொருவருக்கும் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறானே. இந்த வசனத்துக்கு இப்படி நம்ம அர்த்தம் வைக்கலாம், லிகுல்லிக்கும், உங்களில் ஒவ்வொருவருக்கும். யாருக்கு? மன் தஹல ஃபி தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த முஹம்மதினுடைய மார்க்கத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறார்களோ அவர்களில் ஒவ்வொருவருக்கும் நாம் ஆக்கியிருக்கிறோம். ஃபகத் ஜஅலல்லாஹு லஹு ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. அல்லாஹ் அவர்களுக்கு ஷரீஅத்தையும் வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். யகூல், அல்லாஹ் சொல்றான், அல் குர்ஆன், குர்ஆன் தான் ஹுவ லஹு ஷிர்அத்து, அவருக்கான ஷரீஅத்தும் வ மின்ஹாஜுன், அவருக்கான வழிகாட்டுதலும் ஆகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறது எதை அல்லாஹ் சொல்றான்? உங்களுக்கு நாம கொடுத்திருக்கிற வேதமாகிய இந்த குர்ஆனு, அதில் உங்களுக்கு ஷரீஅத்தும் இருக்கிறது, வழிகாட்டுதல்களும் இருக்கிறது என்ற இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா என்று குறிப்பிடுகிறான் என்று இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இதே கருத்தை அபூ ஜஅஃபர் என்று சொல்லுகிற முஃபஸ்ஸிரும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து அல் தமீமி என்று சொல்லுகின்றவர்கள், அபி இஸ்ஹாக் என்று சொல்லுகின்ற இமாம் அவர்களும் இதற்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக சுன்னத்தும் வ சபீலா,
இந்த ரெண்டுமே ஷிராத்தும் மின்ஹாஜன் என்பது எதை குறிப்பிடுதுன்னா அல்லாஹ் கொடுத்த வேதத்தை குறிப்பிடுகிறது. அந்த வேதத்தில் ஷரீஅத்தும் இருக்கிறது, வழிகாட்டுதலும் இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று என்ன செஞ்சிருக்காங்க, நபி அப்பாஸ் ஸல்லல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவும் அனைத்து தஃசீர்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கருத்தை நீங்க வச்சோம்னா, இந்த கருத்தை வச்சாதான் சஹாபாக்கள் காலம் தொட்டு இன்றைய கால வரைக்கும் அனைத்து மக்களும் இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஷரீஅத் இருக்கிறது, உங்களுக்கான வழிகாட்டுதலும் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் தங்களுக்குள்ள ஹராமையும் ஹலாலையும் எதில் தேடினார்கள், குர்ஆன்ல தேடினாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் சொன்னாங்களோ அதை தேடினார்கள். இமாம்களும் அவ்வாறு தான் செய்தார்கள், தாபியின்களும் தபஅ தாபியின்களும் அவ்வாறு தான் செய்தார்கள். 4 மதுஹபினுடைய இமாம்களும் தங்களுக்கான ஹராம் ஹலாலை பற்றி அவர்கள் ஃபிக்ஹை எடுக்கின்ற பொழுது குர்ஆனிலும் ஹதீஸிலும் தான், குர்ஆனிலிருந்து தான் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க, வழிகாட்டுதலை அதிலிருந்து தான் பெற்றிருக்கிறார்கள், இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று வரும். அப்ப நீங்க சொல்ற தரீக்கத்து என்பதற்கு, மின்ஹாஜ் என்பதற்கு, நீங்க இன்னைக்கு வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த குப்பை தரீக்கத்து இருக்கிறதே அதை அல்லாஹ் குறிப்பிடல. என்னமோ இந்த குப்பை தரீக்கத்துகளை, இந்த காதிரியா, ஷாதிலியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா, இது போன்ற தரீக்கத்தை என்னமோ அல்லாஹ்வே லைசன்ஸ் கொடுத்து அவனே உருவாக்கினது மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடக்கூடிய நீங்கள் அல்லாஹுக்கு முன்னால் நாளைக்கு விசாரிக்கப்படுவோம் என்பதை பற்றி நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டட்டும். இதே அல்லாஹ் உங்களை விட்டும் இந்த சமூகத்தை என்ன செய்யட்டும்னா, உங்களுடைய பொய்யான விளக்கத்தை விட்டு சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இதே இதுல இன்னொரு வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, ஆமீனு ஈமான் கொள்ளுங்கள்ங்கிறான். என்னங்க இது, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கின்ற போதே ஈமான் கொண்டாச்சுல, அப்புறம் எப்படி ஈமான் கொள்ளுங்கள்னா, உட்கார்ந்து இருப்பவர்களே உட்காருங்கள், அதான் உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அப்புறம் எப்படி உட்கார ஏன் சொல்றது? எழுந்து நிற்பவர்களே எழுந்து நில்லுங்கள். ஏன் அதை எழுந்துதான் நிற்கிறாங்க. யாயுல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்றாலே இறை நம்பிக்கை வந்து விட்டது, ஈமான் வந்து விட்டது. மறுபடியும் நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள்ல, ஷரீஅத்திலே இருப்பவர்களே தரீக்கத்திற்கு வாருங்கள் அர்த்தம். உங்களுடைய ஈமானை முழுமைப்படுத்துவதற்கு நீங்கள் தரீக்கத்திற்குள் நுழையுங்கள் என்று தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். வெளிப்படையில் ஈமான் சொல்ல, ஈமான் வந்து விட்டது, பரிபூர்ண ஈமான் வேண்டும் என்றால் தரீக்கத்திற்கு வர வேண்டும். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அதனால் தான் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு என்ன செய்யறாருன்னா அந்த வசனத்தை ஓதி காமிச்சு, இப்ப ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்னா, ஈமான் கொண்டவர்களே தரிகாவுக்கு வாருங்கன்னு அப்படியே அர்த்தம் வைக்கிறார். அதுக்கு என்ன, எப்படி எல்லாம் அவர் மாத்தியும் புரட்டியும் அர்த்தம் வைக்கிறார் என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களுக்கு விளக்கி காட்டுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை உண்மை என விளங்கி செயல்படுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.